நான் ஸ்டேட் போர்டு தான் சார் படிக்கிறேன். என்சிஆர்டி புக்கு எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. நான் நீட்டும் ஜேஇ எழுதணும். எனக்கு பயாலஜி ஈஸியா இருக்கு. பயாலஜி எப்படி படிக்கணுங்கிறது தெரியுது. அது நிறைய சேனல்ஸ் இருக்கு, எல்லாம் சொல்லி தராங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எனக்கு ஐடியா இருக்கு. ஆனா பிசிக்ஸ்ல நான் எப்படி படிக்கிறதுனே தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறதா, நிறைய கொஸ்டின் பேங்க் இருக்கு, எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் நீங்க சிபிஎஸ்இ கேண்டிடேட்டா இருந்தா கூட நீட் ஜெய்க்கு எப்படி படிக்கிறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நீட்ல ஜெயில எங்க இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறத அவுட் பண்ண போறேன். 11th என்சிஆர்டி புக்கு ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எவ்வளவு எக்ஸசைஸ் இருக்குங்கிறத பாருங்க. பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், இது வந்து நமக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி புக்ல. இதுல வந்து பார்த்தோம்னா 5 எக்ஸாம்பிள் இருக்கு, 17 எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்து கைனமெட்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இது 2 செக்மெண்டா பிரிச்சு சாப்டர் என்சிஆர்டி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்று வந்து மோஷன் இன் ஏ பிளேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஐடியாஸ் நிறைய இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். இதை நீ கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்ததே போக முடியும். சரியா? அப்ப மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இதெல்லாம் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வருவோம். சரியா? 7th 8th இருந்து படிக்கக்கூடிய பிசிக்ஸ்லாம் இதெல்லாம் தான். சரியா? இப்ப மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா 7 கொஸ்டின், எக்ஸசைஸ் வந்து 18 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதுக்கடுத்து மோஷன் இன் ஏ பிளேன், இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 9 கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ்ல 22 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்பிள் 12ம் எக்ஸசைஸ் 23 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதே மாதிரி ஒர்க் எனர்ஜி பவரும் எக்ஸாம்பிள்ல 12 கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் 23 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரிஜிட் மோஷன், இது வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க 12 இருக்கு, இங்க எக்ஸசைஸ் வந்து 17 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து கிராவிடேஷன் எக்ஸாம்பிள் 8 கொஸ்டின்ஸும், எக்ஸசைஸ்ல வந்து 21 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்க வந்து என்னன்னா என்சிஆர்டில வந்து நீட் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து 3 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க, 3 சாப்டரா இங்க பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதுக்கடுத்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அதுக்கடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ல 5 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 16 எக்ஸசைஸ் கொஸ்டினும் இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இதுல வந்து பார்த்தோம்னா 10 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 20 எக்ஸசைஸ் கொஸ்டினும் இருக்கும். அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல 8 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் 20 எக்ஸசைஸ் கொஸ்டினும் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸே கொடுக்கல, ஆனா எக்ஸசைஸ் கொஸ்டின் வந்து 8 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து கைனடிக் தியரி, இது வந்து என்னன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 8 கொஸ்டினும், எக்ஸசைஸ் வந்து 10 கொஸ்டினும் இருக்கு. ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ், அதாவது ஆசிலேஷன் ஒரு சாப்டர், வேவ்ஸ் ஒரு சாப்டர். ஆசிலேஷன் 8 கொஸ்டின், அதுக்கான எக்ஸசைஸ் வந்து 18 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 6 கொஸ்டினும், எக்ஸசைஸ் வந்து என்னன்னா 16 கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் 363 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50% நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ண மாதிரி. பார்க்கறதுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் நிறைய இருக்கலாம். சரியா? ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த சிம்பிளான கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து தான் ஐடியாஸ் எடுக்கிறாங்க.